2027 நடைபெறும் 50 ஓவர் உலகக்கோப்பையில் வெல்ல விரும்புவதாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். 36 வயதாகும் ரோஹித் சர்மா கடந்த 2007 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் அங்கம் வகித்தார். இருப்பினும் 50 ஓவர் உலகக்கோப்பையில் வெல்வதே சிறப்பானது என ரோஹித் சர்மா கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் தோல்வியே காணாமல் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. இதனால் ஐசிசி கோப்பையை வெல்லும் இந்திய அணியின் கனவு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சில ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் விளையாட விரும்புவதாகவும் 2027 நடைபெறும் 50 ஓவர் உலகக்கோப்பையை வெல்ல விரும்புவதாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். பிரேக்ஃபாஸ்ட் வித் சாம்பியன்ஸ் என்ற யூடியூப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரோஹித் சர்மா இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, உண்மையில் ஓய்வு பெறுவது குறித்து நான் யோசிக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை உங்களை எங்கு கூட்டிச் செல்லும் என்பது தெரியாது. நான் நன்றாக விளையாடி வருகிறேன். இன்னும் சில ஆண்டுகள் விளையாட வேண்டுமென நினைக்கிறேன். 50 ஓவர் உலகக்கோப்பையை வென்று கொடுக்க வேண்டுமென நினைக்கிறேன். 50 ஓவர் உலகக்கோப்பையே உண்மையான உலகக்கோப்பை. 50 ஓவர் உலகக்கோப்பைகளை பார்த்து நாம் வளர்ந்தோம். உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டி அடுத்த ஆண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறுகிறது. கண்டிப்பாக அதற்கு நாங்கள் தகுதி பெறுவோம். கடந்த ஆண்டு உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெற்றது. இறுதிப் போட்டிக்கு முன்பு வரை நாங்கள் நன்றாக விளையாடினோம். அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவுடன் இன்னும் ஒரு வெற்றி பெற்றால் போதும் என நினைத்தேன். இறுதிப் போட்டி எங்களுக்கு மோசமான நாளாக அமைந்தது. இறுதிப் போட்டிக்கு முன்பு வரை எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டோம். அந்த நாள் ஆஸ்திரேலியாவுக்கு சிறப்பான நாளாக அமைந்துவிட்டது. இறுதிப் போட்டியில் நாங்கள் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக நினைக்கவில்லை என்றார். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.